1891 ஆண்டு கூடைப்பந்து விளையாட்டு உருவாக்கப்பட்டது. 1891 ஆண்டு அமெரிக்காவில் ஜேம்ஸ் நெய்ஸ்மித் என்பவரால் கூடைப்பந்து விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கனடாவில் பிறந்து பின்னர் அமெரிக்காவில் பணியாற்றிய உடற்பயிற்சி ஆசிரியராவார். அந்த காலத்தில் குளிர்காலம் காரணமாக மாணவர்கள் வெளியில் விளையாட முடியாமல் இருந்தனர். இதனால் உள்ளரங்கில் பாதுகாப்பாகவும் ஆர்வத்துடனும் விளையாடக்கூடிய ஒரு புதிய விளையாட்டை உருவாக்க வேண்டும் என்ற பொறுப்பு நெய்ஸ்மித்துக்கு வழங்கப்பட்டது. ஜேம்ஸ் நெய்ஸ்மித் மாசசூசெட்ஸ் மாநிலம் ஸ்பிரிங்ஃபீல்டில் உள்ள YMCA பயிற்சி பள்ளியில் உடற்பயிற்சி பயிற்றுனராக பணியாற்றினார். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கும் வகையில் ஆனால் காயங்கள் குறைவாக ஏற்படும் ஒரு விளையாட்டை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர் கால்பந்து, ரக்பி போன்ற விளையாட்டுகளின் அம்சங்களை ஆய்வு செய்து அதிக உடல் மோதல்கள் இல்லாத விளையாட்டு வடிவத்தை தேர்ந்தெடுத்தார். அதன் விளைவாக அவர் 2 பீச் பழ கூடைகளை அரங்கின் இரு முனைகளிலும் உயரத்தில் பொருத்தினார். அந்த கூடைகளில் ஒரு பந்தை வீசி போடுவதன் மூலம் மதிப்பெண் பெறும் முறையை உருவாக்கினார். ஆரம்பத்தில் அந்த கூடைகளுக்கு அடிப்பகுதி இருந்ததால் ஒவ்வொரு முறையும் பந்து போன பிறகு அதை கைமுறையாக எடுக்க வேண்டியிருந்தது. பின்னர் அந்த கூடைகள் வலை வடிவமாக மாற்றப்பட்டன. நெய்ஸ்மித் இந்த விளையாட்டுக்கான முதல் 13 அடிப்படை விதிகளை எழுதி அமைத்தார். அவற்றில் ஓடிக்கொண்டே பந்தை பிடித்துச் செல்லக்கூடாது, பந்தை பாஸ் செய்ய வேண்டும், கடுமையான உடல் மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற விதிகள் அடங்கும். இந்த விதிகளே பின்னாளில் நவீன கூடைப்பந்தின் அடிப்படையாக அமைந்தன. இந்த விளையாட்டு விரைவில் அமெரிக்கா முழுவதும் YMCA மையங்கள் மூலம் பரவியது. பின்னர் அது கனடா, ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் சென்றது. 1936 ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக் போட்டிகளில் கூடைப்பந்து ஒரு அதிகாரப்பூர்வ விளையாட்டாக சேர்க்கப்பட்டது. ஜேம்ஸ் நெய்ஸ்மித் தானே அந்த போட்டியை நேரில் பார்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று கூடைப்பந்து உலகின் மிக பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. NBA, FIBA ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற சர்வதேச மேடைகளில் இந்த விளையாட்டு கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்து வருகிறது. ஒரு குளிர்கால உடற்பயிற்சி தேவைக்காக தொடங்கிய இந்த விளையாட்டு உலகளாவிய விளையாட்டு கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக மாறியது என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும்.